Hi friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி and ரைஸ்க்கெல்லாம் ஒரு பக்காவான சைட் டிஷ் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா செம்ம ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா குக்கிங் வீடியோஸுமே நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துட்டு இது எல்லாமே அப்படியே வரப்பட விட்டுருங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் வரப்பட்டதும் இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் கிரேவி செஞ்சிங்க அப்படின்னா 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த கிரேவியை வெங்காயம் வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அதே போல் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. அதே மாதிரி இது கூட சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனையுமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போது இதில் வாசனைக்காக கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி விடுங்க. புதினா அண்ட் கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் நார்மல் கார மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூள் மல்லித்தூளோடைய பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விட்டோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ இதில் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு மசாலா எல்லாமே காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. காலிஃப்ளவரில் எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த சுட தண்ணியில் காலிஃப்ளவரை ஒரு நிமிஷத்துக்கு போட்டு வைக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்படி சுட தண்ணியிலே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டில் பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால அந்த காலிஃப்ளவரில் பூச்சி புழு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெளியே வரும். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் வந்து செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாமே காலிஃப்ளவர் அண்ட் பச்சை பட்டாணி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போது இதில் வந்துட்டு காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த மசாலா எல்லாமே தண்ணியில் கரையிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணிலாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு தேங்காய் விழுது நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை அப்படியே வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவர் அண்ட் பச்சை பட்டாணியை வேக வச்சதுக்கப்புறம் வானலை ஓப்பன் பண்ணி பாருங்க, காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ காலிஃப்ளவர் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு காலிஃப்ளவரை எடுத்துட்டு கத்தியால் கட் பண்ணி பாருங்கள், அது சாஃப்டாக கட் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது சாஃப்டாக கட் ஆச்சு அப்படின்னா காலிஃப்ளவர் வெந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் கிரேவியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து அந்த கிரேவி கூட மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த கிரேவியை வந்து மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வாசனையாக நல்லா கம்மன்னு இருக்கும். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சாதத்துக்கெல்லாம் ஒரு பக்காவான சைட் டிஷ் ரெடியாக இருக்குங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற போல தான் இருக்கும். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகும். ஏன்னா தேங்காய் முந்திரி பருப்புலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதனால்
இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே காலிஃப்ளவர் பட்டாணி குருமா செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த குருமாவை சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்னது போல் இட்லி, தோசை, சாதம், பொரிக்கலாமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபியை அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.